அனைவருக்கும் வணக்கம். யூசுவலாக நம்ம சாதம் மீதி ஆகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சு மேக்ஸிமம் நம்ம வந்து பழைய சோறு மாதிரி தான் சாப்பிடுவோம். சில பேர் பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம பழைய சாதம் வந்து தயிர் போட்டு தான் சாப்பிடுவோம். குளிர்காலமோ இல்லை மழை காலமோ வந்தால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்படின்னா இன்னும் கூட ஒன்று சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீதமான சாதத்தில் வந்துட்டு நம்ம வடகம் போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நைட் வச்ச சாப்பாடு அப்படிங்கிறதுனால நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பிஞ்சோ இல்லை வந்து ஒரு 1/2 டீஸ்பூனோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு உப்பும் அந்த மஞ்சத்தூளும் வந்து அந்த ஆனியனோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ அடுத்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நைட் வச்ச சாப்பாடு. ஸோ இப்போ அதை வந்து சேர்த்துடலாம். ரொம்ப நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பிரியாணி எடுத்து விடுற மாதிரி அப்படியே சும்மா லைட்டாக கிளறினா மட்டும் போதும். இல்லைனா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும். அவ்வளோதான். இப்போ மீதமான சாதத்தை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற வேண்டிதான். கூடவே கொஞ்சம் பொரிச்ச அப்பளம் இல்லை வந்துட்டு பப்பட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.